All right, so we are live now. So, welcome to Roads Untraveled by Ink That Matters, and this is Shireen Ishan. And I know a lot of you must be thinking, we have come all of a sudden, and we didn't have, episodes for a few weeks earlier also. And now all of a sudden we have come. There was no poster, there was no intimation, nothing. So I'll tell you why. Because you must have heard something called a blind date. So I wanted to keep this like that. So that's the reason we have come, live. This is a kind of a surprise live because we didn't have an episode for a few weeks because I was tied up with a lot of other things. So that is the reason we did not have live for a few weeks. So now I wanted to do something different. So that is why the surprise live. So our guest for today is none other than Dr. Bhuwana Saravanan. She is joining us all the way from Madurai. She's a psychologist. She's also a correspondent of a school, and she's also a social activist. She dons, many hats, one at a time. So let's welcome our guest today. Welcome, Dr. Bona. Hi. Hi, everyone. Hi. Hi, Shane. Okay. How are you? So, yeah, I'm good. I'm good. So, how do you feel? எப்படி ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு லைவ் நம்ம போறோம் என்ன பேச போறோம் ஏதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா இன்னும் ஃப்ரம் திஸ் லைவ் ஸோ வாட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல ஆக்சுவலா லைவ்னு சொன்னோடனே என்ன பத்தி கேட்க போறீங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் ஐ நோ ஆல்ரெடி வந்து என்ன என்னோட ஜேர்னி பத்தி கேட்பீங்க. இல்ல ஒரு இதுலதான் இருந்தேன். என்ன என்ன இருந்தாலும் பாப்போம் அப்படின்னு தான் ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தது. சரி, அப்படி நிறைய பார்த்திருக்கேன் உங்களோட இது ரோட்ஸ் அண்ட் டிராவல், நல்லா இருக்கும். சோ நீங்க நிறைய பேர் கொண்டு வர்றீங்க. சோ ஓகே, ஐ எம் ப்ரிவிலேஜ் டு பி ஆன் திஸ் ஷோ. சோ சரி, ஓகே தேங்க்யூ ஸோ பாக்கலாம். மச் நம்மளும் வந்து ஒரு இது கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டுதான் ஐ எம் கண்டிப்பா எக்ஸைட்டட். கண்டிப்பா definitely you deserve everything for the kind of work that you're doing. You definitely deserve it. All right. So, if you can just tell us, a brief about how did you start your journey, like because you have a lot of, facet. Like you are a psychologist, you are a correspondent of a school, and I also forgot to mention that she runs, a school for special children. So running a school for the normal children itself is, a big task, but she runs a school for special kids. So how did all that happen? And you also, do, social activities, you contribute. So there are a lot of things that you have been doing. So if you can just tell us, how did the journey start? எப்படி உங்க journey start ஆச்சு? Yeah. Actually, பாத்தீங்கன்னா I've been in this field for more than 20 to 22 years. டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன், பிளஸ் கவுன்சிலிங். நான் எனக்கு வந்து டீச்சிங் ஃபீல்டு ஆஃப்டர் டூயிங் மை சைக்காலஜி வென் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை ரிசல்ட், ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபார் டீச்சிங். எனக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஆகணும், டாக்டரா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா எல்லா டீனேஜர்ஸ்க்கு, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. ஸோ மை மாம் வாஸ் டெல்லிங் மீ லைக், உன்னோட சைக்காலஜி இருக்கிறது வந்து யூஸ் பண்ணலாமே, சும்மா வீட்டுல உட்கார்றதுக்கு யூ கேன் ஏர்ன் சம்திங், பாக்கெட் மணி இல்லையா அப்படின்னாங்க. ஸோ ஐ வென்ட் டு அதர் ஸ்கூல். ஸ்கூலுக்கு போனோடனே தே செலக்டட் மீ அஸ் அ கோஆர்டினேட்டர் ஃபார் தட் ஸ்கூல். சின்ன ஸ்கூல் தான், ஒரு கேஜி கிளாஸஸ் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ போனோடனே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அந்த ஸ்கூல்ல. ஒண்ணுமே சில்ட்ரன் பத்தி தெரியாது, கிட்ஸ் பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. சோ போனோடனே வந்து கொஞ்சம் இதா இருந்தது. பட் வென் ஐ சா தர் இன்னோசன்ஸ், அவங்களோட இன்னோசன்சி, அவங்க வந்து ஒரு அட்டாச்மெண்ட் நம்மகிட்ட இருக்குது, மிஸ் 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 அப்படின்னு அட்டாச் ஆயிடுவாங்க. சோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சது. அந்த குழந்தைங்க வந்து என்னைய வந்து ஒரு காட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மேம் சொல்றதுதான் கரெக்ட், அந்த மாதிரி எப்பவுமே இருக்கும் இல்லையா, நம்ம குழந்தைங்க அப்படிதானே இருப்பாங்க. மிஸ் சொல்றதுதான் கரெக்ட், மேம் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்வாங்க. சோ அந்த இது பார்க்கும்போது ஐ ஸ்டார்டட் லைக்கிங் தட் ஃபீல்ட். அப்புறம் வந்து அதுலயே வந்து நான் சைல்டு சைக்காலஜி எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ சைல்டு சைக்காலஜி படிக்க படிக்க எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு ஸ்கூல்ஸ்ல, நிறைய ஸ்கூல்ஸ்ல ஐ ஒர்க் அஸ் அ பிரின்சிபல், கோஆர்டினேட்டர், அப்படியே ஒர்க் தான் பண்ணிட்டே இருந்தேன். பட் எனக்கு ஒரு பேஷன் இந்த மாதிரி வந்து, ஏன்னா
நிறைய கிளாஸஸ்ல நான் பார்த்திருக்கேன். இந்த ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் அண்ட் லேர்னிங் டிஃபிகல்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்லெக்ஸி. அந்த குழந்தைங்க வந்து டீச்சர்ஸ் cannot ஐடென்டிஃபை தட் the child is having learning difficulty. அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த சைல்டு வந்து மக்கா இருக்கான், படிக்க மாட்டேங்கிறான், எழுத மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு வந்து சைக்காலஜில அது ஒரு இந்த சேலஞ்சா எடுத்து நான் படிச்சேன். லேர்னிங் டிஃபிகல்டிஸ் ஆஃப் கிட்ஸ் நான் எடுத்து படிச்சேன். படிக்கும் போது எனக்கு ஐ ஃபவுண்ட் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் ஹவு த கிட்ஸ் ஆர் சஃபரிங். லைக் மேத்ஸ் வரலன்னா அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, டிஸ்கால்குலியான. மேத்ஸே வராது, நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு இதாதான் இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அண்ட் இன் நம்பர்ஸ் வென் வி பிரிங் ஆல்பபெட்ஸ் A+B சொல்லும் போது இன்னும் குழப்பம். அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து ஒரு டம்ப் பண்ணி ஓரத்துல உட்கார வச்சு இஸ் a ஸ்லோ லேர்னர் அப்படின்னு சொல்றது. பேரண்ட்ஸும் அதே மாதிரி வந்து நீ ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும் போது அந்த சைல்டோட பிளைட் வந்து ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா அந்த குழந்தைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் தட். அதுல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீல்ட்லயே எடுத்துட்டு போனேன். சோ ஐ ஹேட் அ ஃபீல், என்ன நம்ம ஸ்கூல்ல டீச்சர்ஸ்ட சொன்னாலும் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நோ அது வந்து இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, அந்த லேர்னிங் டிஃபிகல்டிஸ் எல்லாம் அவ்வளவா ஆமா. நம்ம அதே மாதிரி பேரண்ட கூப்பிட்டு சொல்லும் போது பேரண்ட் என்ன சொல்லுவாங்க, என்னங்க என் பையனோ சைல்ட நீங்க வந்து பைத்தியன்னு சொல்றீங்களா, ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா மென்டலி சேலஞ்ச் கிட்ஸ்க்கு வந்து பேரண்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. சோ அவங்களுக்கு வந்து அது புரியாது. நம்ம உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாலே வந்து அவங்க என்னன்னா, என் குழந்தைக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்ல, எந்த டாக்டரும் அப்படி எல்லாம் சொல்லல, நீங்க தான் புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சைல்ட இது பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான சேலஞ்சா இருந்தது. சோ என் ஹஸ்பண்ட் நான் ரொம்ப நாளா அது ஒரு பேஷனா ட்ரீமா எடுத்து சொல்லிட்டே இருந்தேன், நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு இந்த மாதிரி கிட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு. Then it started 2016 I started the school in Madurai. அப்போ வந்து நார்மல் கிட்ஸா தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா ஸ்பெஷல் கிட்ஸ்னு சொன்னாலே வந்து ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனோட பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வர மாட்டாங்க, குழந்தைங்க வந்து சேர்க்க மாட்டாங்க. இன்னும் அவங்களோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும், என் சைல்டு வந்து ஸ்பெஷல் கிட் கிடையாது அப்படின்னு. ஸோ ஸ்டில் வி டோன்ட் டெல் தெம் தட் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஸ்கூல். எப்படின்னா எங்க ஸ்கூல்ல வந்து நார்மல் கிட்ஸும் இருப்பாங்க, ஸ்பெஷல் கிட்ஸும் இருப்பாங்க. பட் வி ஹேவ் செப்பரேட் குரூப் ஃபார் தட். பார்டர் லைன் ஆட்டிஸ்டிக் கிட்ஸ் வந்து நார்மல் கிட்டா கொண்டு வந்துடலாம். அது வந்து பேரண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வி கிவ் கவுன்சிலிங் டு தி பேரண்ட். அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லுவோம், சைல்டோட ரிப்போர்ட்ஸ் கொண்டு வர சொல்லிட்டு எதனால அவங்க இது லேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில தெரபிஸ் இருக்கும், அதெல்லாம் நாங்க வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து அவங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த குரூப்ல இருக்காங்க, எந்த லெவல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இட்ஸ் நாட் பியூர்லி வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ADHD இருக்காங்க, ஆட்டிஸ்டிக் பார்டர் லைன் இருக்காங்க, தென் வி ஹாவ் பெரிய பெரிய பசங்களும் இருக்காங்க, தோஸ் ஹூ ஹேவ் ஃபேஸ்ட் அபியூஸ். கொஞ்சம் அபியூஸ் ஃபேஸ் பண்ண குழந்தைங்க, அவங்க வந்து ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்ப்ட் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு கூட நாங்க வந்து எடுத்து அவங்களுக்கு கைடன்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஏன்னா நார்மல் ஸ்கூல்ல போக மாட்டாங்க அவங்க, அந்த மாதிரி இருக்க கிட்ஸை வந்து நாங்க எடுத்து அவங்களுக்கு தனியா கிளாஸஸ் எல்லாம் நடத்திட்டே இருக்கோம். ஸோ இட்ஸ் பின் 5th year. இந்த September 5th தான் நாங்க 5th year செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் எவ்ரி இயர் வி டூ சேரிட்டி. லைக் சேரிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் வி டோன்ட் டேக் மணி ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் டூ சேரிட்டி. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வி ஆர் டூயிங் சேரிட்டின்னு சொல்லிட்டு மத்தவங்ககிட்ட எல்லார்ட்ட காசு வாங்கி சேரிட்டி பண்ணுவாங்க. அது எங்க இதுல வந்து அது கிடையாது. வாட் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ், half the amount goes to charity. அது எப்பவுமே அப்படிதான். we don't do like போட்டுட்டு இந்த மாதிரி நாங்க சேரிட்டி பண்ண போறோம் எல்லாரும் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு பண்றது இல்ல. what we do is we don't take money from the others people. If they want only they can donate. எங்களோட ட்ரஸ்ட் இருக்கு, குரு ராகவேந்திரா எஜுகேஷனல் ட்ரஸ்ட். அது இன்னும் வந்து நாங்க ரொம்ப ப்ரமோட் எல்லாம் பண்ணல. பட் த திங் இஸ், எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அது ஓகே. பட் நாங்க வந்து வெளியில ரொம்ப ப்ரமோட் பண்றது இல்ல. அண்ட் வி ஃபீல் தட் சேரிட்டி ஷுட் நாட் பி ப்ரமோட்டட். என்னைய பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபார் மை திஸ் திங். நான் வந்து ஒரு அது வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டோ ஒரு வீடியோ எடுத்துட்டோ எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். பட் இப்போ கொஞ்ச நாளா பண்றேன்னா
பிகாஸ் அது பண்றதுக்கும் என் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. when you are doing a charity don't take your camera with you அப்படின்னு தான் சொல்லுவாரு அவர் எப்பவுமே. பட் வேற வழி இல்ல, இங்க நம்ம நிறைய பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் வேணும். So we are doing some little promotion. Other than that நாங்களா தான் எல்லாமே பண்ணிட்டு சொசைட்டியே அப்படிதான் இருக்கு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னாலும் ஒரு ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதா இருக்கு, ஒரு we need to give a justification கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காகவாவது ஒரு போட்டோ எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. நம்மளுக்கு பிடிக்கலனாலும் we are actually forced. Yeah, forced. Actually எடுத்தது இல்ல. இப்ப இந்த வருஷம் தான் நாங்க வந்து 5th anniversary அப்போ ஒரு வில்லேஜ் எடுத்து 500 பீப்புளுக்கு வந்து ஃபுட் எல்லாமே கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்தோம். அண்ட் more or less every month I go with my team and give counseling to women, girls, கிட்ஸுக்கு எல்லாம் வந்து வில்லேஜ்ல போய் நாங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டே தான் இருக்கோம். எப்படி ஹைஜீனிக்கா இருக்கணும், மென்சுரேஷன் சைக்கிள் பத்தி, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், டொமஸ்டிக் வயலன்ஸ், இது பத்தி எல்லாம் நாங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கோம். அதே போக மதுரை JCIல கூட அப்பப்போ கிளாஸஸ் எடுத்துட்டே தான் இருக்கேன். வெரி குட். ஆக்சுவலா நீங்க பண்ற வேலை எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஆள் பண்ண முடிஞ்ச ஒரு வேலையே கிடையாது அது. பட் யூ ஹவ் பீன் டூயிங் இட், அதுவும் செல்ஃப்லெஸ்லி. யூ ஜஸ்ட் டோல்ட் மீ தட் நீங்க வந்துட்டு எதுவும் சேரிட்டி கூட எதிர்பார்க்கறது இல்ல, வி டூ இட் ஃப்ரம் ஆர் ஓன் பாக்கெட்ஸ் அப்படின்னு. தட்ஸ் ஆக்சுவலி அ பிக் திங் டு டூ. இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல the kind of people that we see every day, பேக் ஸ்டாப் பண்றவங்களோ இல்ல காசிப் பண்றவங்களோ அதெல்லாம் தான் வந்துட்டு நிறைய நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல எதுவுமே எதிர்பார்க்காம நீங்க பண்றீங்க அப்படிங்கறது இட்ஸ் ஆக்சுவலி a big thing. So hats off to you for that. ஒண்ணே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க சொன்னது காசிப், பேக் ஸ்டாப் சொன்னீங்க. இப்ப இந்த மனிஷாவோட இது நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த அதுக்கு வந்து எந்த மீடியாவும் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மீடியாஸ்ல வந்து லைவ் பண்றாங்க, இது பண்றாங்க. பட் அந்த மீடியால யாருமே அந்த மனிஷாக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை. சோ என்னை பொறுத்தவரைக்கு செலிபிரிட்டிய கொண்டு வந்து நம்ம ப்ரமோட் பண்றதோட இந்த மாதிரி வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இந்த லாக்டவுன்ல எப்படி சர்வைவ் பண்ணாங்க, இந்த மாதிரி பீப்புள், டாக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி அவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க, அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணலாம். they are the people who is there. இப்ப செலிபிரிட்டிக்கு வந்து கூப்பிட்டு they are already செலிபிரிட்டி தான், அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து ப்ரமோட் பண்ணி நம்ம சேனல்ல நம்ம ப்ரமோட் பண்ணலாம், அது வேற விஷயம் தாங்க. ஆனா பட் கூப்பிட்டு அவங்கள பத்தி பேசுறதோட நான் என்ன நினைக்கிறேன், காமன் நீங்க பண்றீங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய காமன் நான் பாத்திருக்கேன், நிறைய லேடிஸ்க்கு நீங்க எடுக்கிறது. அவங்க எல்லாம் வந்து அவங்கள பத்தி எல்லாம் நமக்கு தெரியாது. இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும், ஓ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பண்ணலாம். அதே மாதிரி இந்த காசிப்ல சொல்ற வார்த்தை வந்து லேடிஸ்க்கு நிறைய இருக்கும், இப்ப ஜென்ஸும் நிறைய பேர் பண்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொன்னு என்னன்னா, ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி மட்டும் எப்பவுமே கேட்டுட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் இந்த லாக்டவுன்ல. காசிப்போட பேஸ் லைனே அதுதானே, ஒன் சைடு கேட்டுட்டு முடிவெடுக்கிறது தான் காசிப்ங்கிற டெஃபினிஷனே அதுதான். ரெண்டு சைடும் கேட்டா அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது இல்லையா? அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்காங்க. So 2020 is a year which I have learned a lot னா சொல்லலாம். லாக்டவுன்னால நான் நிறையவே லேர்ன் பண்ணேன். எனக்குள்ள இருக்கிற நிறைய டேலண்ட்ஸும் வெளியே வந்துச்சு. அது போக நிறைய ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். இன்னும் கொஞ்சம் நிறையவே லேர்ன் பண்ணிட்டேன், எப்படி இருக்காங்க, நம்ம சுத்தி இருக்கவங்க, யாரு நம்ம நம்பலாம், யாரு நம்ம நம்ப கூடாது. And here I like to tell you, my husband, my kids and my SAPS team, that is Sri Asiana Public School ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே எனக்கு வந்து கூடயே இருந்திருக்காங்க. எந்த இதுவும் பண்ணாலும் வந்து அவங்க என்னோட பில்லர்ஸ், தே ஆர் மை பில்லர்ஸ்னு சொல்லலாம். அவங்க எல்லாமே நான் இல்ல, நான் வந்து தனியா இந்த கிரெடிட் எடுக்க மாட்டேன். பிகாஸ் தே ஆர் தேர், வித்வுட் தெம் ஐ கேனாட் டூ எனிதிங். எது சொன்னாலும் வந்து என் கூட வந்து நிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு. ஐ அம் ஹாப்பி வித் தெம். So இப்போ when you tell me that உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாரு, பேக்கப் பண்ணாரு, லைக் when you told him that இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், இல்ல அதுவும் நார்மல் ஸ்கூல்னா கூட இட்ஸ் ஆக்சுவலி a very difficult thing அப்படி பண்றது. பட் ஸ்பெஷல் கிட்ஸ்க்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா அது இன்னும் எஃபர்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு the kind of teachers that needs for that school is also very different. யார் வருவாங்க, so there are a lot of challenges actually. So அந்த மாதிரி இருக்கும் போது how is that your husband, how supportive was he when you told him that you wanted to take up a school for
ஸ்பெஷல் கிட்ஸ் இல்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப என்ன மாதிரி சப்போர்ட் அவர் உங்களுக்கு கொடுத்தாரு? ஹீஸ் லைக் எப்பவுமே எது நான் செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவார். பட் அதுல வந்து நெகட்டிவும் பாசிட்டிவும் எடுத்து காமிப்பார். நெகட்டிவ் சொல்லுவாரு, பாசிட்டிவும் சொல்லுவார். அவர் எப்படின்னா நியூட்ரலாவே எப்பவுமே இருப்பார். எதுவுமே வந்து செய்ய அப்படின்னு சொல்லவே மாட்டார். உனக்கு இஷ்டமா இருக்கா, உன்னால பண்ண முடியுமான்னு நல்லா யோசி அப்படின்னா இதெல்லாம் நெகட்டிவ் வரும், இதெல்லாம் பாசிட்டிவ் வரும்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ தான் எடுக்கணும், உன்னோட டிசிஷன் தான். நீ பண்றேன்னு சொன்னா ஐ எம் தேர் ஃபார் யூ, ஐ வில் ஸ்டாண்ட் பிஹைண்ட் யூ அண்ட் ஐ வில் பி சப்போர்ட்டிங் யூ அப்படின்னு தான் சொல்லுவார். பட் வந்து என்னன்னா இந்த நான் ஆரம்பிக்கும் போது வந்து நார்மல் கிட்ஸ், நான் சொன்ன மாதிரி நார்மல் கிட்ஸ் தான் ஆரம்பிச்சேன். பட் ஐ ஹேட் இன் மைண்ட் தட் வந்து ஸ்பெஷல் கிட்ஸ் தான். ஏன்னா நான் ஸ்பெஷல் கிட்ஸ்ல போர்டு போட்டோன்னே நிறைய பேர் ஸ்கூலுக்கு வரல. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு இன்னும் கூட அந்த ஸ்டிக்மா மாதிரி அட்டாச் ஆயிடுது. என்னன்னா மை சைல்ட் இஸ் நாட் அ சேலஞ்ச், மென்டலி சேலஞ்ச் சைல்ட் அப்படின்னு. சோ அதனால நாங்க நார்மல் ஸ்கூலாவே கொண்டு போனோம். பட் உள்ள வர வர நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்ல தெரிஞ்சோடனே அவங்க அந்த கிட்டோட பிரச்சனை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி மத்த ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டாங்க, என் பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்ல சொல்ல வேர்ட் ஆஃப் மவுத் தான் என்னை ப்ரமோஷன் கொடுத்துச்சு தவிர வேற எந்த மீடியாவோ எந்த பப்ளிசிட்டி நான் பண்ணல, எந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் பண்ணல. வேர்ட் ஆஃப் மவுத் தான். என் ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் த ஒன்லி திங் விச் வில் ப்ரொமோட் யூ. நோ அதர் மீடியா, நோ அதர் மேகசின், நோ அதர் பேப்பர் வில் ப்ரொமோட் யூ. ஏன்னா நான் இருக்கிற ஏரியால இப்ப நான் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறேன்னா கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் ஏரியா சுத்தி தான் வருவாங்க. ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்க குழந்தைங்க மட்டும் தான் வருவாங்க. நீ போய் ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிட்ட உன்கிட்ட வர போறது இல்ல. சென்னையில இருக்க கிட்ட உன்கிட்ட வர போறது இல்ல. தென் வை டு யூ வாண்ட் தட் மீடியா அண்ட் திஸ் டு பப்ளிசைஸ் யுவர் செல்ஃப்? அந்த பப்ளிசிட்டி தேவையில்லை. உன் ஏரியால நீ யாருன்னு தெரிஞ்சா அது போதும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவார். அந்த விஷயத்துல வந்து அவர் ஹி டசன்ட் லைக் பப்ளிசிட்டி அட் ஆல். அவருக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. அதே மாதிரி வந்து நீ செய்யற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது, அதான் தெரியட்டும் அப்படின்னு தான் சொல்லுவார். இஸ் அ வெரி லைக் அவரை இது பார்த்துக்க மாட்டார். எதுலயும் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லவே விரும்ப மாட்டாரு. அதே மாதிரி ஹம்பிளா இருக்க சொல்லுவார் எப்பவுமே. பி ஹம்பிள், டோன்ட் பி லைக் திஸ் அப்படின்னு எப்பவுமே அந்த மாதிரி இருப்பாரு அவரு. ஸோ இஸ் ஆல்வேஸ் த சப்போர்ட்டிவ். எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் ஐ டெல் டு ஹிம் ஒன்லி, இந்த மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல எப்பவுமே கைட் பண்ண மாட்டாரு. சரி விட்டுரு அப்படின்றாரு, விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஒரு 2 நாள் கழிச்சு நீயே யோசிச்சு நீயே முடிவுக்கு வந்துருவேன், நான் எதுவுமே ஆன்சர் பண்ணல அப்படின்னு. சோ இஸ் லைக் தட். தட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஒரு நல்ல சப்போர்ட்டா தான் இருக்காரு உங்களுக்கு. த வே யூ நோ இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது லைக் த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தட் இட் கிவ்ஸ் பிளைண்ட் சப்போர்ட்டும் கிடையாது, வெரி ரீசனபிள் அண்ட் எப்ப என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அது கரெக்டா அந்த டைம்ல வந்துட்டு ஹி இஸ் கிவிங் இட் டு யூ. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஹேஸ் டு பி. ரொம்ப பிளைண்டாவும் நம்பிக்கை வைக்க கூடாது, இல்ல சப்போர்ட்டே பண்ணாம இருக்கிறதும் வந்து தப்பு. ஸோ எப்படி ரீசன் அவுட் பண்ணி எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தட் யூ ஆர் ரிசீவிங். அண்ட் ஐ எம் வெரி கிளாட் தட் ஹி இஸ் தேர் டு சப்போர்ட் யூ ஃபார் ஆல் தி குட் திங்ஸ் தட் யூ ஆர் டூயிங் இன் லைஃப் ரைட் நவ். ஓகே, இப்ப நீங்க வந்துட்டு சொன்னீங்க தட் ஸ்பெஷல் கிட்ஸ் வந்துட்டு நான் போர்டு போட்டு நோபடி கேம் இன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நார்மல் கிட்ஸ்ல தான் என்ரோல் பண்ணாங்க. இப்போ அந்த ஸ்பெஷல் கிட்ஸ்னா ஹவு டு யூ ஐடென்டிஃபை லைக் என்ன மாதிரி லைக் how will the kids behave or how are they? Because இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் இது பார்த்துட்டு இருக்கலாம், அவங்க வீட்லயும் பசங்க இருக்கலாம். ஸோ இது அட்லீஸ்ட் கேட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ரிவிலேஷன் மாதிரி இருக்கும். லைக் ஓகே மேபி நீங்க சொல்றது அவங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மேபி என் கிட்ஸும் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் திஸ். ஸோ நீங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க அந்த கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா maybe the parents who are watching this, it will be very beneficial. Yeah. நார்மல் கிட்ஸும் ஸ்பெஷல் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா அவுட் ஆஃப் பார்டர் லைன் தாண்டி போயிருந்தா இட்ஸ் பேரண்ட் கேன் ஐடென்டிஃபை ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன். ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒரு கிட்ட வந்து பேர் சொல்லி கூப்பிடும் போது அவங்க ஐ கான்டாக்டே இருக்காது, நம்மளை பார்த்து பேச மாட்டாங்க. So we can find out that the child is having some problem. அது எடுத்தோடனே நம்ம ஆட்டிஸ்டிக்னு சொல்ல முடியாது, ஏடிஹெச்டியா கூட இருக்கலாம், இல்ல கொஞ்சம் பார்டர் லைன் டவுன் சிண்ட்ரோம் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு சைக்காலஜில. லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருந்தா கூட இந்த மாதிரி குழந்தைங்க ஐ கான்டாக்ட் இருக்காங்க.
சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ட வந்து என்ன கேட்போம்னா வரும்போது வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு, ரொம்ப சுட்டியா இருக்கா குழந்தை, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், பேர் சொல்ல கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும் போது what we do is we have so many மாண்டிசரி ஐட்டம்ஸ் நாங்க வச்சிருக்கோம், நிறைய இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து அதுக்கு டைம் வச்சுதான் நாங்க வந்து அவங்கள இது பண்ணுவோம், ஐக்யூ மெஷர் பண்ணுவோம். ஸோ ஐக்யூ மெஷர் பண்றதுக்கு வி ஹேவ் ட்ரெயின்டு டீச்சர்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து பேரண்ட்ஸ் முன்னாடியே அவங்களுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். நாங்க கொடுத்தோன்னே அந்த குழந்தை பண்றது பார்த்துட்டு we can find out the child is how much he is affected by that. அதுக்கப்புறம் நாங்க வந்து உடனே சொல்ல மாட்டோம் your child is having this. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி சுட்டியா தான் இருக்காங்க குழந்தைய, கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்ப எனக்கே வந்து என் பையனை பத்தி சொன்னா நேச்சுரல் இல்லையா, நமக்கு வந்து கோவம் வரும். ஸோ அது நாங்க சொல்லவும் மாட்டோம். ஸோ தென் வி கிவ் கவுன்சிலிங் டு தி பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். இந்த மாதிரி வந்து இந்த சில்ட்ரனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணும், என்னென்ன அவங்களோட ருட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு, வீட்டுல என்னென்ன பண்றாங்க அப்படின்னு அவங்ககிட்ட பேசுவோம். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ட பேசுவோம். அவங்க வந்து அந்த ருட்டீன் சொல்லும் போது we can find out that the child is like ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கு. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்களா, நார்மல் டெலிவரியா, சிசேரியனா, அழுதாங்களா, எல்லாமே மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே கேட்டுக்குவோம். சோ அவங்க சொல்லும் போது we can find out that the child has some problem. அது உடனே கூட நாங்க அவங்ககிட்ட சொல்ல மாட்டோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்னா, 1 வீக் வந்து கவுன்சிலிங் கண்டிப்பா நீங்க வாங்க, தெரபிஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி then the child get attached to us கொஞ்சம் கொஞ்சமா. இங்க இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இங்க வந்து நான் எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் போட்ட உடனே குழந்தைய விட்டுட்டு பேரண்ட்ஸ போக விட மாட்டோம். 1 month the child has to be accompanied by anyone like grandmother or grandfather or mother or யார் வேணாலும் வந்து 1 month அந்த சைல்டோட உட்காரணும். ஏன் இங்க நாங்க இந்த இது கொண்டு வந்திருக்கோம், சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம்னா, ஒரு சைல்டு, ஒரு நார்மல் சைல்டே பாத்தீங்கன்னா ஒரு புது இடத்துல விடும் போது அந்த சைல்டு வந்து அழுதுட்டே இருப்பாங்க. அந்த புது அட்மாஸ்பியர் ஒண்ணு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கமிங் அவுட் ஆஃப் தேர் ஹவுஸ். அது 3 hours வந்து ஒரு இடத்துல புது இடத்துல இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து எப்படி கம்யூனிகேட் பண்றது, எப்படி நம்பலாமா நம்ப கூடாதான்னு தெரியாது, எல்லாம் நியூ ஃபேஸஸா இருப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்து பேரண்டோ யாராச்சும் கார்டியன் கூட வந்தாங்கன்னா, அந்த கார்டியன் நம்மகிட்ட பேச பேச அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த குழந்தை will start believing on us. சரி, அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சோடனே அந்த குழந்தையும் பேரண்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிப்போம். ரொம்ப உடனே டிராஸ்டிக்கா அப்படியே ஏதோ ஜெயில புடிச்சு வைக்கிற மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்ல நான் பாத்திருக்கேன். குழந்தைய விட்டுட்டு அம்மாவும் அழுதுட்டே போவாங்க, குழந்தையும் அழுதுட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அதனால வந்து நாங்க இங்க பண்ண மாட்டோம். we ask the parents to come and sit, anyone, guardian-ஓ grandmother யார் இருந்தாலும் வந்து 1 month, சில குழந்தைக்கு 1 month எடுக்கும், சில குழந்தைங்க 2 weeksலயே வந்து அட்டாச் ஆயிடுவாங்க நம்மகிட்ட. So activities எல்லாம் பண்ணும்போது the parent or someone who is there with them, they will be sitting with us and they will be watching the child. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு and ஐபி கோட் is given to the parent. அவங்க செல்போன்ல ஐபி கோட் இருக்கும். அவங்க எந்த நேரமும் அந்த சைல்டு என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அவங்க. So nothing is hidden, everything is transparent. நாங்க வந்து இங்க வெளியே வந்து சொல்ல மாட்டோம் உங்க சைல்டு இங்க ஸ்கூல்ல ரொம்ப நல்லா எழுதுறாங்க, ஆனா வீட்டுல ஒரு கோடு கூட போட மாட்டாங்க சைல்டு. சோ வந்து இந்த பொய் நம்ம சொல்லி வந்து எதுக்கு வளர்க்கணும்னு எனக்கு புரியல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பேரண்ட்ஸோடதுதான் அந்த குழந்தை. சோ அந்த குழந்தை வந்து நல்லா வரணும்னா அந்த பேரண்ட் தான் எதிர்பார்க்கறாங்க. சோ நம்ம டீச்சர்ஸ் வந்து பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இந்த இடத்துல. சோ ஐ வில் டெல் மை ஸ்டாஃப்ஸ் எவ்ரிவன் டெல் த ட்ரூத். அந்த குழந்தை வந்து ஒரு கோடு, ஒரு லைன் போடலன்னு கூட ஆமாங்க போடல, ஒரு மாசம் ஆச்சு. சோ தே கேன் சீ இந்த செல்போன் என்ன பண்றாங்க அந்த குழந்தைங்க, கிளாஸ் ரூம்ல என்ன பண்றாங்க. சோ எவ்ரிவேர் கேமரா இஸ் தேர், எவ்ரிவேர். சோ அது பாத்துக்கலாம். அதே மாதிரி வந்து வரும்போது ஸ்டார்டிங்ல நீங்க கேட்ட மாதிரி நார்மல் கிட்டா வருவாங்க. நார்மல் கிட் கொஞ்சம் ஆட்டிஸ்டிக்கா இருக்கிற கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பேரண்ட் வந்து நம்மகிட்ட கேட்கும் போது நாங்க வந்து சேர்க்க சேர்க்க வந்து அவங்க மத்தவங்களுக்கு அவங்களே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்ககிட்டயும் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல ப்ராஸ்பெக்டஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். we have given some para about special cases. சோ அது பார்த்த உடனே நிறைய பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்களை அப்ரோச் பண்ணாங்க. we didn't promote ourselves as special school அப்படின்னு ப்ரொமோட் பண்ணல. சோ பேரண்ட்ஸ்க்கு அந்த ஒரு ஸ்டிக்மா இருந்துட்டே இருக்கு, ஸ்பெஷல் கிட்ஸ்னா சொன்னா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோ அண்ட் we also don't like to tell that அந்த குழந்தை நார்மல் தான் அப்படின்னு நாங்க வந்து காமிப்போம். எங்களுக்கு வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் that kid is a gift from God to us to have a challenge. ஒரு சேலஞ்சா எங்க கையில கொடுத்துருக்காரு, மாத்தி காட்டுங்க அப்படின்னு. நார்மல் கிட்ஸ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பட் இந்த
சேலஞ்ச் கிட்ஸ வந்து கொண்டு வர்றது ஐ ஹவ் டேக்கன் இட் அஸ் a challenge. That's very nice, very nice. ஆக்சுவலா இது நான் இந்த கொஸ்டின் கேட்ட ரீசனே வந்துட்டு இப்ப பாத்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸும் வந்துட்டு இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிட்னா எப்படி இருப்பாங்க, பிகாஸ் நார்மலா இப்ப நீங்க சொன்னீங்க ஐ கான்டாக்ட் வந்து இருக்காது, இல்ல பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள எவ்வளவு திமிரு இருக்கு பாரு குழந்தைக்கு, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது, இல்ல எவ்வளவு லேசியா இருக்கு பாரு, கண்ணு பார்த்து கூட பேச மாட்டேங்குது, அவன் பாட்டுக்கு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ நம்மளோட மென்டாலிட்டி நார்மலா அப்படிதான் போகும், லேசியா இருக்காங்க, திமிரு திமிரு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதுதான் சொல்லுவாங்க, லேசியா இருக்கான், எழுத மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், இங்கிலீஷ் வராது. அந்த சைல்டுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து மிரர் இமேஜ்ல தான் எழுதுவாங்க. கிட்ஸ் வந்து அவங்களுக்கு டிஸ்கிராஃபியான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ரைட்டிங் வராது. they will be writing all the letters உல்டாவா தான் எழுதுவாங்க, மிரர் இமேஜா தான் எழுதுவாங்க. அது பேரண்ட்ஸ்க்கு புரியாது, டீச்சர்ஸ்க்கு புரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன எவ்வளவு வருஷமா சொல்லி கொடுத்தாலும் பி வந்து வேற மாதிரியே போடுற அப்படின்னு. So for them we need a special guidance. அதுக்குன்னு வந்து கிளாஸ் ரூம்ல 40 minutes இருக்கும் போது அந்த சைல்டுக்கு தனியா கொடுங்கன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். என்ன நாங்க சொல்லுவோம்னா, இப்போ 40 minutesல யூ ஆர் டூயிங் 30 minutes கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 minutes அந்த குழந்தைய வந்து பக்கத்துல கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் மறுபடியும் எழுத சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திஸ் இஸ் a step which is taken by a teacher. only a teacher can do this. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண they will have confidence. அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே they will try on their own. இதுதான் நம்ம இங்க பண்ற தப்பு. என்னன்னா பேரண்ட்ஸும் வந்து டியூஷன் அனுப்பி விட்டுறாங்க, போய் டியூஷன்ல படிங்க. டியூஷன் டீச்சரும் அதே தான் பண்றாங்க, ஸ்கூல்லயும் அதே பண்ணும் போது அந்த சைல்டுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி வந்துருது. ஏன் என்னால வந்து பண்ண முடியல, நானும் தானே ட்ரை பண்றேன், என்னால முடியலன்னா அண்ட் ஹி அந்த பாத்துல இருந்து டீவியேட் ஆயிட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தை டீவியேட் ஆயிடுவாங்க, சரி நமக்கு தான் வரலையே அப்படின்னு விட்டுருவாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணும் போது சரி என்னாலும் பண்ண முடியுதுன்னு சொல்லும் போது என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாலே போதுமே, அந்த குழந்தை வந்து ஷைன் ஆகுறதுக்கு நிறைய இது இருக்கு. ஓகே, சோ நீங்க வந்துட்டு உங்க ஸ்கூலோட யுவர் கரஸ்பாண்டன்ட் இல்லையா? So every day when you go to the school, what is the kind of contribution you are giving it to the school? Like நீங்க correspondent duties மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸ்கூல்ல, இல்ல do you go one step ahead? Do you involve yourself in teaching or taking care of the kids? What is your kind of contribution? நீங்க என்ன மாதிரி contribute பண்றீங்க உங்க ஸ்கூல்? நான் உள்ள போனாலே கரஸ்பாண்டாவே இருக்க மாட்டேன். நான் உள்ள போனோடனே எல்லா கிட்ஸும் என்னை ஓடி வந்து அம்மா மாதிரி தான். ஒரு சைல்டு வந்து என்னை பொம்மை மம்மின்னு கூப்பிடுவான், ஒரு சைல்டு வந்து மம்மின்னு கூப்பிடுவான், அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. சோ ஐ கோ டைரக்ட்லி டு தி கிளாஸ் ரூம் அண்ட் கிளாஸ் ரூம்ல தான் நான் இருப்பேன். சில கிட்ஸ் எல்லாம் என்னை பாக்கலன்னா தேடிட்டே இருப்பாங்க, சுத்திட்டே இருப்பாங்க, லைக் என்னை தேடுவாங்க நிறைய. அந்த மாதிரி வந்து அட்டாச்மெண்ட் எனக்கு கிட்ஸோட இருக்கும். அதே மாதிரி பெரிய கேர்ள்ஸ் வந்து இந்த அபியூஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தனி கவுன்சிலிங் பண்ணுவோம் நாங்க. சோ அந்த கேர்ள்ஸ் வந்து மேம் வரலையான்னு தான் கேட்பாங்க. சோ ஐ எம் நாட் அ கரஸ்பாண்டன்ட் இன்சைட் த ஸ்கூல். ஒன்லி ஐ எம் பாஸ் when it comes to something to be done. அந்த டைம்ல தான் நான் பாஸா இருப்பேன். மத்த நேரம் ஐ எம் வெரி ஃப்ரீ அண்ட் ஐ எம் வெரி மச் லைக் other staffs. I mingle with the staffs, I eat with them, I sit with them. அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் கேட்பேன். இட்ஸ் லைக் அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பட் ஐ ட்ரீட் them as a family. I always say ஆஷியானா இஸ் த ஃபேமிலி, வெல்கம் டு ஆஷியானா ஃபேமிலின்னு தான் சொல்லுவேன். புது ஸ்டாஃப் வந்தாலும் அப்படிதான் நாங்க சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா கூட அப்படிதான் சொல்லுவோம். And when we do admission, we give admission, we don't admit only the kids, we admit the parents also. So we tell them, now you are a member of ஆஷியானா family. சோ எந்த ஆக்டிவிட்டி பண்ண போறோமோ அந்த ஆக்டிவிட்டி பத்தி நாங்க எப்பவுமே பேரண்ட்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்களா ஒரு முடிவு பண்ணி நாங்க செய்ய மாட்டோம். we discuss with the parent, இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம், எப்படி இருக்கும், பண்ணலாமா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. சோ இட்ஸ் லைக் a triangle, child, parent and teacher. சோ இப்படி ஒர்க் பண்ணாதான் நம்மளால ஒர்க் பண்ணியும். ரெண்டு பேர் மட்டும் பண்ணிட்டே இருந்தா ஒர்க் பண்ண முடியாது. So we always involve the parents inside this thing. So அவங்களுக்கும் தெரியணும் எந்த அளவுக்கு வந்து கிட்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு. நிறைய பேர் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டதோட அவ்வளவுதான் முடிச்சிச்சு, டீச்சர்ஸ் பாத்துப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. அதை இங்க அலௌட் பண்ண மாட்டோம். நாங்க வந்து அவங்களை இழுத்து ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒண்ணு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே தான் இருப்போம். and they do that. இப்போ வீட்ல நம்ம எப்படி எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுப்போம், அப்படியோ அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஸ்கூல்ல யூ ஆர் ஆக்சுவலி பிராக்டிசிங் இட். தட்ஸ் ஆக்சுவலி a very good thing to do.
லைக் மத்த ஸ்கூல்ஸ் எல்லாமே கூட வந்துட்டு இத பார்த்துட்டு லைக் இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ வந்துட்டு டெஃபினட்டா அவங்க அவங்க ஸ்கூல்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சோ தட் பேரண்ட்ஸ் ஆல்சோ வில் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கூல்ல தான் வந்துட்டு நம்ம சைல்ட போட்டிருக்கோம். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இருக்க தேவையில்லை, ஒரு பயமோ இல்ல தப்பா போட்டுட்டோமோ அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே இருக்க தேவையில்ல. பிகாஸ் யூஆர் ஆல் யூ கிளியர் வித் எவ்ரி திங் தட் யூ டூ. குழந்தை என்ன படிக்குது, என்ன பண்றா, எவ்ரிதிங் இஸ் நோன் டு தி பேரண்ட் ஆன் a டே டு டே பேசிஸ். யா சோ அப்படி இருக்கும்போது அந்த பேரண்ட்டுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அதுக்கு மேல. ஓப்பனா வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க, மைனஸ் சொல்லுவாங்க, பாசிட்டிவும் சொல்லுவாங்க, நெகட்டிவும் சொல்லுவாங்க. மேம் இது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல இது வந்து இந்த ஆக்டிவிட்டி நல்லா இல்ல, இது பண்ணா நல்லா இல்ல அப்படின்னு. அதே மாதிரி வந்து we teach communication to the kids. இப்ப நிறைய இடத்துல வந்து அபியூஸ் நடக்குது கிட்ஸுக்கெல்லாம். அது வந்து ஏன் நடக்குதுக்காண்டி பாக்குறதுக்காண்டி நாங்க வந்து ஒரு சர்வே எல்லாம் எடுத்தோம். பார்த்தா கம்யூனிகேஷன் கேப் வந்து நிறைய இருக்கு. சோ நாங்க கிட்ஸ் கிட்ட என்ன பண்ணுவோம்னா, மண்டே ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நர்சரி கிட்ட சொல்லுவோம், பிரிங் ஒன் ஆப்பிள் அப்படின்னு மண்டே சொல்லுவோம். சொல்லிட்டு ஃப்ரைடே வரைக்கும் we will be watching kid or the parent. சில பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்பாங்க, மேம் நீங்க வந்து ஆப்பிள் கேட்டிருந்தீங்களா அப்படின்னு. சோ தட் பேரண்ட் அண்ட் சைல்ட் இஸ் கம்யூனிகேட்டிங் தெரிஞ்சு போயிடும். ஃப்ரைடே ஆப்பிள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃப்ரைடே வரைக்கும் வரலன்னா we call the parents and கால் பண்ணி கேட்போம், நாங்க வந்து ஆப்பிள் கொண்டு வர சொல்லியிருந்தோமே குழந்தைகிட்ட, ஏன் கொடுத்து விடல? ஆமா ஏதோ சொன்னாங்க, நாங்க கவனிக்கல. So the same thing happens when the child tries to communicate something is happening to him. For example, ஒரு பஸ்ல போறாங்க, கண்டக்டரோ டிரைவரோ டீச்சரோ யார் வேணாலும் அபியூஸ் பண்ணலாம் இந்த இதுல. அப்பதான் நாங்க சொல்லுவோம், இந்த கம்யூனிகேஷன் நீங்க வைக்கலன்னா 5 to 10 minutes what the child is telling கொஞ்சம் யோசிச்சு கேளுங்க. அது வந்து இல்லைன்னா அவங்க வந்து அந்த ஷெல்குள்ள போயிடுவாங்க. they won't come out of their shell. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன சொன்னாலும் வந்து டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. சோ அந்த ஸ்டார்டிங்லயே வந்து அந்த கம்யூனிகேஷன், ஏன்னா இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸி, 2 பேரும் ஒர்க் பண்றதுனால குழந்தை ஏதாவது சொல்ல வரும்போது இந்த ஹோம்ஒர்க் பண்ணு, இந்த செல்போனை பாரு, இல்ல டிவி பாரு, நான் அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்றது. சோ இது என்ன ஆகுது, இந்த மாதிரி டைப்ல அந்த சைல்டு வந்து சொல்ல வர்றது கூட அப்படியே உள்ளே வச்சுட்டு ஷெல்ல வச்சுக்கிற மாதிரி ஆயிடுது. சோ இந்த இடத்துலதான் கம்யூனிகேஷன் ரொம்ப தேவைன்னு சொல்லி நாங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க பேரண்ட்ட சொல்ற மாதிரி. அதே மாதிரி வீட்டுல சில விஷயம் நடக்கிறது குழந்தைங்க எங்கிட்ட சொல்லுவாங்க. சில பர்சனல் நாங்க சொல்ல மாட்டோம், பட் சம்திங் விச் the child is hurt, ஏதோ அடிபட்டு இருக்குன்னு, எது எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லும் போது we call the parent and ask them, ஏன் இப்படி எப்படி. So we have a communication and three pair, அந்த குழந்தை, parent and teacher, we have a communication always. Right. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க இந்த மொபைல் கொடுக்கறத பத்தி பேசிடுறீங்க. தட்ஸ் ஆக்சுவலி a வெரி குட் டாபிக். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருமே இவங்கதான் பண்றாங்க அவங்கதான் பண்றாங்கன்னு கிடையாது. எல்லாருமே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸோட பிரைவசி தான் வந்துட்டு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு பேரண்ட் ஒரு டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல லைக் தே வாண்ட் டு ஹேவ் சம் அலோன் டைம் அப்படின்னு இருக்கும் போது அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு மொபைல் கொடுத்துட்டு நீ போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரு ரூம்ல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கும், பேரண்ட்ஸ் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. தே ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி டிஸ்டர்ப். இப்ப வந்துட்டு மொபைல் கொடுக்கலன்னா குழந்தை கூட பேரண்ட்ஸ் வந்துட்டு மிங்கிள் ஆற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும், இல்ல விளையாடுற மாதிரி இருக்கும். அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொபைல் கொடுத்துடுறாங்க. ஸோ ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் and also as a correspondent of a school, what advice would you give to such parents? Like எப்படி வந்துட்டு இத டாக்கிள் பண்ணலாம், எப்படி வந்து குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுக்காம, பிகாஸ் இப்ப யாருமே சாப்பாடு சாப்பிடணும்னா கூட ஒரு மொபைல் கையில கொடுத்துட்டு குழந்தை மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்படியே அம்மா ஊட்டி விடுவாங்க. சோ அது எப்படி வந்துட்டு டாக்கிள் பண்றது? ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்ப எல்லாருமே அது பண்ணிட்டு இருக்கிறதுனால குழந்தை பிறக்கிறதுல இருந்தே வந்து மொபைல் பார்த்துக்கிட்டே தான் அது வளர்ந்துட்டு இருக்காது. ஒரு நாள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மொபைல் கையில இல்லைன்னா கூட அந்த சைல்டு வந்துட்டு ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி ஆயிடுது. அந்த ஹாஃப் அன் ஹவர் ஒரு மொபைல் கிடைக்கலனாக்கா ஒரு மாதிரி ரொம்ப ரேஷா பிஹேவ் பண்றது, ரொம்ப வயலண்ட் ஆயிடுறது, அதெல்லாம் நானே பார்த்திருக்கேன் ஆக்சுவலா அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. சோ என்ன உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும், எப்படி வந்துட்டு அதை டாக்கிள் பண்ணணும்? சிம்பிளா நான் சொல்ல போனோம்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இருந்தோம், அந்த காலத்துல வந்து டிவி மட்டும்தான். அதுவும் வந்து ஒரு டைமுக்கு வந்துதான் அந்த சேனல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வரும், இல்லைன்னா வராது மத்த நேரம் எல்லாம். சோ அந்த டைம் வந்து சைல்டு தே யூஸ் டு பிளே ஆன் தேர் ஓன். அவங்களா வந்து பேசி படிப்பாங்க, இல்ல விளையாடுவாங்க.
சோ இப்ப வந்து எல்லாமே டெக்னாலஜி, ஈவன் கிளாஸஸ் ஆன்லைன்ல வந்துருச்சு. சோ இப்ப வந்து நம்ம அந்த சைல்ட வந்து இதுல இருந்து கொண்டு வரணும்னு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஒரு இதுதான். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் இந்த இடத்துலதான் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். என்னன்னா அந்த சைல்டுக்கு பிடிச்ச மாதிரி சம் ஆக்டிவிட்டிஸ், பசிலோ ஏதாவது. நான் இப்ப சிம்பிளா சொல்ல, அடிக்கடி ஒரே பசில்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுவும் போர் அடிச்சிடும். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு புதுசு புதுசா வேணும். டேக் ஓல்டு மேகசின்ஸ் எடுத்து அதுல வந்து அந்த அதுல பெரிய பிக்சர்ஸா இருக்கிறத எடுத்து ஒரு ஒட்டிட்டு அது கட் பண்ணி பசில் மாதிரி கொடுங்க. டெய்லி கிரியேட் சம்திங் நியூ. அவங்களை கிச்சன்ல கொண்டு போய் கிச்சன்ல வேலை பார்க்க விடுங்க. உங்க கூட கிச்சன்ல வந்து மாவு பிசைறது, மாவு பிசைஞ்சா மாவெல்லாம் அழுக்காயிடும், கையெல்லாம் அழுக்காயிடும். Teach them, give them a small bowl and put some ஆட்டா and ask them to do that. அதே மாதிரி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என் பையனுக்கு வந்து ரொம்ப நேரம் அடிக்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடலை பருப்பும் உளுந்து வந்து சேர்த்து கொடுத்துருவேன் ஒரே இதுல. அது தனித்தனியா பிரிச்சு போடுறதுக்கு டைம் வச்சிட வேண்டியதான். சோ இட்ஸ் லைக் a challenge. I make it as a challenge for them. சோ இந்த மாதிரி புதுசா அதே மாதிரி பீட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். பீட்ஸ் வாங்கி கொடுத்து கலர் கலரா பீட்ஸ் வாங்கி கொடுத்து டைம்னு சொல்லுங்க. டைம்ல இந்த டைம்க்குள்ள நீ இந்த பீட்ஸ் எல்லாம் தனித்தனியா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிளா நம்ம வீட்லயே இருக்கிறத வச்சே நம்ம நிறைய பண்ணலாம். நிறையவே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். அப்புறம் சொல்லி கொடுக்கலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த சோப் மேக்கிங் எல்லாம் நீங்க பண்றீங்க. அதே மாதிரி வந்து அந்த சோப் மேக்கிங்ல வந்து சின்ன சின்ன ஹெல்ப் அவங்க குழந்தைங்களுக்கு, பாரு இப்படி வா, இது பாரு எப்படி நம்ம மெல்ட் பண்றோம், பாரு எப்படி மெல்ட் ஆயிடுச்சு, ஏன் மெல்ட் ஆயிடுச்சு, எதனால ஏர் பபிள்ஸ் போகாம பாத்துக்கணும். சோ இந்த மாதிரி வந்து சயின்டிபிக்கும் அதுல கொண்டு வரும்போது, சயின்ஸும் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா சைல்டு வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுவான். சோ அவனுக்கு வந்து செல்போன்ல இருந்து இது நேர்ல பார்க்கும் போது, பிராக்டிக்கலா பார்க்கும் போது he starts getting interested. இப்போ children are living virtually. virtual friends தான் நிறைய இருக்காங்க. virtual-ஆ தான் எல்லாமே இருக்குது. அதே நம்ம வந்து நேர்ல பிராக்டிக்கலா கொண்டு வந்து ஒரு டீ போட போது கூட அவங்கள்ட்ட வந்து இண்டக்ஷன்ல வச்சு டீ எப்படி போடுறோம், டீ தூள் போடுறோம் பாரு, தண்ணி பாயில் ஆயிருக்கு, இன்னைக்கு நீ டீ போடுன்னு அவங்க ஆர்வம் தூண்டி விட கூட சம்திங் வில் கம் அவுட். இந்த நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 8 மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். 8 மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு 8 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அதுல ஒரு இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கும். லைக் எனக்கு வந்து விஷுவலி பார்த்து தான் செய்ய முடியும்னா ஐ வில் பி வெரி மச் லைக் யூடியூப் பார்த்து தான் என்னால செய்ய முடியும். ஆனா சில பேருக்கு வந்து செஞ்சு பார்த்து செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பொண்ணுக்கு வந்து சாம்பார் சொல்லி கொடுக்குறீங்க. பருப்பு வேக வச்சு புளிச்சாறு ஊத்தி தக்காளி வதக்கி வெங்காயம் வதக்கி சாம்பார் செய்யணும்னு சொன்னா மறந்து போயிடும். சில பேர் வந்து பார்த்து பழகுவாங்க. இப்ப நான் பக்கத்துல செஞ்சுட்டே இருக்கேன், அவங்களுக்கு பாக்குற வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு தனியா செய்யும் போது she cannot do. அதே மாதிரி அவங்களே பண்ணும் போது ஒரு தடவை உப்பு போட மறந்துடுவாங்க, ஒரு தடவை சாம்பார் பொடி கம்மியா இருக்கும், காரம் கம்மியா இருக்கும். பழக 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 செட் ஆயிடும். அதேதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லயும் அதேதான் குழந்தைகிட்டயும். ஒரு நாள் டீ போடும் போது கூட்டிட்டு போங்க. இப்ப லாக்டவுன்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன், இதே மாதிரி சின்ன 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 ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ண, இந்த துணி மடிச்சு வைக்கிறது, ஏன்னா உன்னோட ஷெல்ஃப் நீட் பண்ணு, இது வந்து பிராக்டிக்கலா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிராக்டிக்கலா இது கேட்க மாட்டேங்கிறாங்க மேம் அந்த குழந்தைங்க, அவங்க வந்து அக்ரெசிவ் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் அக்ரெசிவா தான் இருப்பாங்க, கொஞ்சம் ஹார்ஷா இருங்க, கொஞ்சம் வந்து டைட்டா புடிங்க, அப்புறம் வந்து பண்ணிதான் ஆகணும், செல்போன் கொடுக்க முடியாது அப்படின்னு டேண்ட்ரம்ஸ், டேண்ட்ரம்ஸ், கீழே விழுந்து அலறது எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணட்டுன்னு விட்டுருங்க. நம்ம அந்த காலத்துல எல்லாம் என் பொண்ணெல்லாம் கடையில போய் இந்த பொம்மை வேணும்னு சொன்னா நான் விட்டுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி வந்து டேண்ட்ரம்ஸ் பண்ணட்டும்னா விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் டேண்ட்ரம்ஸ் பண்ணிட்டு தே வில் லீவ். அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அவங்களே. சரி ஓகே அம்மா சொல்றதே செஞ்சு பார்க்கணும். once they get interested in this activity, slowly அவங்களே வந்து நானே பசில்ஸ் கிரியேட் பண்றேன்னா மேகசின் எடுத்து ஒட்டுறது, கட் பண்றது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்டா நம்ம அவுட் ஆஃப் திஸ் திங் பாக்ஸ் வந்து யோசிச்சு அவங்கள வந்து மொபைல்ல இருந்து கொண்டு வரணும். அண்ட் பேரண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் வந்து மொபைல்ல இருந்து வெளியே வரணும். எப்ப பார்த்தாலும் கையில வந்து வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்லயே இருந்தா அது நம்ம பண்ணவே முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதை பார்த்துதான் குழந்தைங்களும் கத்துப்பாங்க இல்லையா? அதுதான் சோசியல் மீடியா ஹஸ் பிகம் அடிக்ஷன் ஃபார் மெனி பீப்புள். இப்ப என்னன்னா அடுத்து ஒரு சின்ன இது இருக்காது, அது போஸ்ட் போட்டுடுறது, நான் வந்து இன்னைக்கு இது பண்ணேன் அப்படின்னு தெரியணுமா எல்லாருக்கும். நான் அங்க போயிருக்கேன்னா யாருக்கு தெரியணும்? தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? டிராவலிங் டு ஹைதராபாத்னா ஒரு போட்டு போடுறது எதுக்கு தெரியணும்? எல்லாருக்கும் தேவையில்லையே, அது தேவையில்லை. அது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சா போதும். ஊர் உலகத்துக்கு எதுக்கு தெரியும் நான் ஹைதராபாத் வர்றேன்? திஸ் இஸ் தி திங் which we are giving
குட் திஸ் திங். சைபர் கிரைம்க்கு வந்து ஈஸியா நம்ம வந்து குடுக்குறோம், அவங்களுக்கு எடுத்து குடுக்குறோம். நான் அங்க டிராவல் பண்றேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சோ தட் இஸ் ராங். அது பண்ணக்கூடாது. நம்மளோட எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. சில இது வந்து we have to keep. ஒரு கோட்ஸ் படிச்சேன், put stupid post in social media and keep your real life within yourself, so that நீங்க என்ன பண்றீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியக்கூடாது. தெரியாம ஜெயிச்சுட்டே வாங்க, பி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் படிச்சேன் நீ காலையில. சோ எல்லாம் ஸ்டூபிட் போஸ்டா போட்டு என்ன ஸ்டூபிடா போடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம பாட்டுக்கு சக்சஸா இருந்துட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம சக்சஸ் பண்ண போறோம், ஏதாவது ஒரு புதுசா எடுத்து பண்ண போறோம்னு சொன்னாலே அதுக்கு 10 பேர் எதிரியா இருப்பாங்க, நிறைய பேர். So we need not tell our success story or something to them what is our next step அப்படின்னு சொல்லாம, இன்னைக்கு நீங்க பண்ண மாதிரி சர்ப்ரைஸா ஒரு லைவ் வந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சொல்லவே கூடாது நம்ம என்ன பண்ண போறோம். இது ஆக்சுவலா நான் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணேன். தட் இஸ் வை வாண்டட்லி லைக் போஸ்டர் ப்ரமோஷன் எதுவுமே ஆக்சுவலா இந்த லைவுக்கு நம்ம பண்ணல. நீங்க கூட யோசிச்சிருக்கலாம் என்னடா ஒரு போஸ்டர் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பர்பஸ்ஃபுல்லி தான் I understood. Purposefully I did this. I wanted to have a surprise live to see, you know, the audience reaction எப்படி இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும், என்னடா சொல்லாம கொள்ளாம அவங்க லைவ் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இது சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அண்ட் மோரோவர் நீங்க சொன்னீங்க லைக் வந்துட்டு சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்துட்டு ஷேர் பண்ண வேணாம். சக்சஸ் ஸ்டோரிஸ் ஆக்சுவலா நம்ம வெல் விஷர்ஸா இருந்தா, ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நம்ம சக்சஸ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணாலும் they'll feel happy for us. நம்ம சந்தோஷத்துல அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. பட் எல்லாருமே சந்தோஷம் படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. லைக் சோசியல் மீடியால நம்ம வெறும் நம்மளோட இந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து நம்மளுக்கு எப்படி தெரியுதோ அதை மட்டும் தான் நம்ம பாக்குறது. we don't know each other or we don't know everybody in person. அதனால நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்க வந்து நிஜமாவே சந்தோஷத்துல சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு அது லைக் நிறைய லைக்ஸும் நிறைய கமெண்ட்ஸ் காண்டி நிறைய பேர் போடுறாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு போடுறது, எனக்கு இவ்ளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு போடுறது. ரத்தன் டாடா எல்லாம் வந்து அவர் ப்ரமோட் பண்ணவே இல்லையே, இன்னைக்கு அவர் நல்லா இல்லையா? those the people who spend time on social media will never succeed. என்னைய பொறுத்த வரைக்கும் those who spend time to succeed, அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு உட்கார்றாங்களோ அவங்கதான் சக்சீட் ஆக முடியும். ஒரு ஸ்டெப் நம்ம வந்து சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளால சக்சீட் பண்ண முடியாது. இன்னொன்னு வந்து நம்ம டாடா அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே நம்ம வந்து உட்கார்ந்து பார்த்தது இல்ல. நம்ம உட்கார்ந்து பாக்குறோம்னா கண்டிப்பா we won't be successful. ஏன்னா நமக்கு டைம் இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறதுக்கு. சோ அட்வர்டைஸ் பண்ணாம ஜெயிக்கிறவங்க தான் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் people who are really a hero, really a successful person நான் நினைப்பேன். இது ப்ரமோட் பண்ணி தான் எனக்கு நிறைய பேர் வரணும் அப்படின்னு நான் வந்து அந்த இதுல இல்ல. ஓகே, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க லைக் அபார்ட் ஃப்ரம் ரன்னிங் த ஸ்கூல் யூ ஆல்சோ கிவ் கண்டினியூஸ் கவுன்சிலிங் டு யூனோ லைக் கேர்ள்ஸ்க்கு லைக் ஹவ் பீன் அபியூஸ்ட் ஆர் யூனோ டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கிறவங்க. அது எப்படி நீங்க வந்துட்டு ஹவு டிட் யூ start that and why did you wanted to do that actually? நீங்க வந்துட்டு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவே வந்துட்டு இட்ஸ் a very big challenge, ஒரு big task. அதுவே லைக் ஃபார் நார்மல் கிட்ஸ் as well as for special kids அவங்களெல்லாம் பாத்துக்கிறதே வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஃபுல் டே கூட பத்தாது. But then you have been doing this also. You have been counseling you know girls and women on domestic violence la இருக்கிறவங்க, like abused ஆனவங்க. லைக் how did that start? அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு லைக் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு? ஆக்சுவலா நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி கவுன்சிலிங் பண்ண வில்லேஜஸ் போவேன். அப்ப வந்து கேர்ள்ஸ் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க. கொஞ்சம் தான், அது வந்து ஆக்சுவலா ரொம்ப ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது we can understand that they are going through some problem அப்படின்னு. அப்ப வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா ஐ தாட் ஆஃப் இப்போ நான் வந்து என்னோட இடத்துல அவங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்றதோட அவங்க இடத்துல நான் போனேன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. வில்லேஜ் ஆமா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வி கோ டு வில்லேஜஸ். வில்லேஜ்க்கு போயிட்டு அப்ப வந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் தே வோன்ட் ஓப்பன் அப். அது வந்து பண்ணவே மாட்டாங்க, நம்ப முடியாது என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சுவாங்க, இவங்க நம்மளுக்கு நல்லதுதான் செய்யறாங்க. ஐ கிவ் தம் சானிட்டரி பேட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கொடுத்து ஹைஜீன் பத்தி சொல்லுவேன்.
தென் எனிமிக்கா இருக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணும் போது மேடம் எப்ப அடுத்து வருவாங்க அப்படின்னு இருப்பாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா they started getting attached to me. அப்ப சொல்லுவாங்க. இதுல ஒண்ணே ஒண்ணு நான் ரொம்ப இதா பார்த்தது என்னன்னா, அவங்களுக்கு அபியூஸ் பண்றவங்க அவங்க வீட்லயே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஒண்ணு வந்து ஆமா ஃபேமிலி மெம்பர்ஸா தான் இருப்பாங்க. சோ இதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியாது. அப்போ வந்து என்ன இதனால நாங்க இன்னொன்னு ஆரம்பிச்சது வந்து ஆர்கானிக் டச்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். ஆர்கானிக் டச்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து சோப் மேக்கிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். இது எப்படி ஆரம்பிச்சோம்னா, டொமெஸ்டிக் வயலன்ஸ் பத்தி நம்ம கிளாஸ் எடுக்க போனோம்னே வில்லேஜஸ்க்கு. அப்ப லேடிஸ் தே கேம் அண்ட் டோல்டு தட் எங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா நாங்க எதுக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி அடி வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் வந்து we planned that we should give them some support அப்படின்னு சொல்லி we started this organic touch. so அவங்க வந்து ஃபார்மிங் பண்றாங்க. அதுக்கு அது அப்புறம் சோப் சொல்லி கொடுக்கறது, கிரீம்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப வந்து அவங்களுக்கு மந்த்லி சேலரி அந்த மாதிரி கொடுத்து we started doing all this thing. and அவங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி மந்த்லி சேலரி மாதிரி. அப்புறம் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம், ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட். அதுலயும் வந்து அவங்க லேடிஸ்க்கு தான், லேடிஸ் ஒன்லி ஆர் ஒர்க்கிங் தட். அவங்களுக்கு தான் வந்து எல்லா ஒர்க் கொடுக்குற மாதிரி. ஸோ வி ஆர் கிவிங் எம்பவர்மெண்ட் டு தி வில்லேஜ் லேடிஸ். லேடிஸ் மட்டும் தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணி எம்பவர்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ நாளைக்கு வந்து they did not depend on others. அவங்க பையனோ ஹஸ்பண்டோ அப்பாவோ அவங்கள நம்பிட்டு இல்லாம அவங்க வந்து நிக்கணும். அவங்க நம்ம பேசுறது எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், நான் உமன் லிபரேஷன் கிட்ட பேசுறேன், ஐம் ஃபெமினைன், அது ஃபெமினிட்டி அது இதுன்னு பேசுறோம் இல்லையா, ஃபெமினிஸ்டா இருக்கேன் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், பண்ணுங்க. அது வேர்ட் ஆஃப் மவுத்தா இல்லாம டூ இட், இறங்கி பண்ணணும், பண்ணி காட்டுங்கன்னு சொல்றோம். அதுதான் நாங்க வந்து மதுரை சுத்தி வில்லேஜஸ் ஒரு 100 வில்லேஜஸ் இருக்கு. அந்த 100 வில்லேஜஸ்லயும் நாங்க இது பண்ணிட்டே தான் இருக்கோம். அடிக்கடி நாங்க போய் ஒரு ஒரு வில்லேஜா எடுத்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம், எப்படி நீங்க வந்து உங்களை பாதுகாக்கணும், எப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி ஹவு தே ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் த பேரியர்ல இருந்து வெளியே வர்றது, ரேஸ் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்புறம் நர்சிங் இந்த மாதிரி எல்லாம் படிப்பு எல்லாம் நிறைய இருக்கு. வி கைட் தம். இந்த மாதிரி இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நீங்க இந்த 10th படிங்க 11th படிங்க அப்படின்னு சொல்றது. இப்ப எங்க வீட்டுல இருக்க மெய்டு கூட வந்து ஷீ இஸ் டூயிங் ஹர் 11th ஸ்டாண்டர்ட். படிச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க சின்ன வயசுல. சோ வந்து படிச்சு நல்லா வரட்டும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது. என்னைய சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி நல்லா வரணும். நாளைக்கு வந்து என்னை பார்க்க போது சொன்னேன், இந்த மேம்னால நான் நல்லா இருக்கேன், அது போதும் எனக்கு. நைஸ் நைஸ். இப்போ நீங்க இந்த மாதிரி வில்லேஜஸ் விசிட் பண்ணும் போது ஹவுஸ் தி ரெஸ்பான்ஸ் தேர்? பிகாஸ் வில்லேஜஸ் வந்துட்டு லைக் நார்மலா இப்ப சிட்டிவில இருக்கிற எஜுகேட்டட் பீப்புள வந்துட்டு நீங்க அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டு உனக்கு கவுன்சிலிங் தரேன், ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா they'll immediately go defensive. யாருடா இது இந்த மாதிரி வந்து திடீர்னு பேசுறாங்க, யார் இவங்க, என்ன என்ன பிரச்சனை இவங்களுக்கு, அப்படிதான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். வில்லேஜஸ் கிட்ட இருந்து வந்து நம்ம அந்த அளவு கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ எப்படி, ஹவு டிட் யூ கோப் அப் வித் தட் சேலஞ்ச்? லைக் எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது, இல்ல எப்படி அந்த சேலஞ்ச நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இல்ல எப்படின்னா, நாங்க எடுத்தோட வந்து கவுன்சிலிங் கொடுக்கவே மாட்டோம், போய் கவுன்சிலிங் பத்தி பேசவே மாட்டோம். நாங்க வந்து எப்பவுமே இட்ஸ் இன் சைக்காலஜி வி டெல் தெம், ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் எங்க சார் சொல்லி கொடுத்தது, கவுன்சிலர் பர்சன் ஹூ இஸ் ரெடி டு கெட் கவுன்சில் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. நான் பாட்டு போய் கவுன்சில் பண்ணிட்டே இருந்தா அவங்க வந்து அதை எடுத்துக்கணும் இல்லையா. இவங்க யார்ட வந்து திடீர்னு நம்மகிட்ட சொல்றதுக்கு, நமக்கு வாழ தெரியாதா, நமக்கு பாத்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ திஸ் இஸ் நெகட்டிவா அப்ரோச் இருக்கும். சோ அது எடுத்தோடனே நாங்க வந்து கவுன்சிலிங்கே பண்ண மாட்டோம், போய் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவோம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, எப்படி இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே we give them something like ஒரு சானிட்டரி பேட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறது, ஃபுட். இப்ப லாக்டவுன் டைம்ல எல்லாம் நாங்க வந்து ஃபுட் எடுத்துட்டு போய் இந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்தோம். சோ பீப்புள் ஸ்டார்டட், சரி இந்த மேடம் வந்தாலே ஏதாவது நல்லது செய்வாங்க அப்படின்னு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, மேடம் எனக்கு இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல ஒரு 4-5 லேடிஸா வந்து எங்கிட்ட கேட்பாங்க, எனக்கு வந்து மென்சுரேஷன் ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர்கிட்ட காமிக்க பயமா இருக்குன்னு. சில பேர் வந்து பிரெஸ்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து சொல்ல பயப்படுவாங்க, அது டாக்டர்கிட்ட போனா வேற ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு செக் பண்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ வாட் வி டூ இஸ் வி ஹேவ் அ கேம்ப், டாக்டர் வச்சு ஒரு கேம்ப், ஃப்ரீ கேம்ப் கண்டக்ட் பண்ணோம் அவங்களுக்கு.
எல்லாருக்கும் செக் பண்ற மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து நாங்களே இனிஷியேட்டிவ் எடுப்போம். அப்ப வந்து நாங்க அவங்ககிட்டயே கேட்டுப்போம், சரி உங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கு இல்லையா, நாங்க டாக்டர் கூட்டிட்டு வந்தா ஓகேவா அப்படின்னு கேட்போம். அப்ப வந்து அவங்க ஓகே மேடம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நாங்களே போய் ஒரு போய் அப்படியே அவங்க மேல திணிக்க மாட்டோம். நாங்க போவோம், பேசுவோம், ஜாலியா வந்து அவங்க டேலண்ட வெளியே கொண்டு வருவோம். நிறைய போன தடவை எல்லாம் போயிருக்கும் போது இந்த ஓல்ட் லேடிஸ் டூயிங் கும்மி டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. நிறைய வந்து இந்த சிலம்பம் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம். சோ அவங்களோட டேலண்ட் எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து ஃபுட்டு இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னொன்னா வந்து அவங்களோட பிரச்சனை சொல்ல வந்தாங்க. we didn't go and ask them உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நாங்க கேட்கவே இல்லை. அவங்களா வந்து மேம் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோடனே அவங்ககிட்ட கேட்டுட்டு சரி இந்த மாதிரி கிளாஸ் வச்சா எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்களா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லும் போது they agree. ஆமா வாங்க மேடம் நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது we go there with the team. போய் நாங்க என்ன பண்ணணுமோ அது அவங்களுக்கு பண்ணுவோம். அதுதான் this is the way how we should approach. அவங்கள கம்ஃபர்டபிள் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா they open up to you naturally. ஆமா எப்பவுமே அப்படிதான். எல்லா வில்லேஜஸ்க்கும் நாங்க அப்படிதான் பண்றோம். இப்போ நீங்க சொன்னீங்க லைக் டொமஸ்டிக் அபியூஸ் வந்துட்டு whoever is facing domestic abuse அவங்கள வந்துட்டு you counsel them and you guide them as to எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணலாம், இல்ல எப்படி அது இல்லாம வாழலாம் அப்படின்ட்டு. பட் டொமஸ்டிக் அபியூஸ் இஸ் நாட் ஒன்லி in the villages. Domestic abuse is everywhere. ஒரு நல்ல அப்பர் மிடில் கிளாஸோ இல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில கூட யூ கேன் ஹேவ் டொமஸ்டிக் அபியூஸ். அது வெளியில தெரியறது இல்லை. அட்லீஸ்ட் இந்த வில்லேஜஸ் வந்துட்டு தே கேம் அப் டு யூ, தே ஓபன்ட் அப் டு யூ, தே டோல்ட் யூ தட் தே ஆர் ஃபேசிங் டொமஸ்டிக் அபியூஸ். நீங்க ஒரு நல்ல ஒரு படிச்ச ஃபேமிலியில அந்த மாதிரி போய் பாத்தீங்கன்னா லைக் வெளியில தெரியறது வேற மாதிரி இருக்கும், உள்ள வந்துட்டு தே வில் பி கோயிங் த்ரூ டொமஸ்டிக் அபியூஸ். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற எவ்வளவு பேர் கூட தே வில் பி கோயிங் த்ரூ டொமஸ்டிக் அபியூஸ் அட் ஹோம். அது வெளியில சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு தே வில் நாட் லைக் இட். ஃபேமிலியோட ரெஸ்பெக்ட், ரெப்யூட்டேஷன் அதெல்லாம் யோசிச்சு தே வில் நாட் ஓபன் அப். ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் they are going through domestic abuse? Because I'm asking you this because you're a psychologist. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நான் இது கேட்கிறேன் உங்ககிட்ட. எப்படி வந்துட்டு டொமஸ்டிக் அபியூஸ் ஆர் லேடிஸ் be it illiterate or literate, especially நான் இப்ப லிட்ரேட் லேடிஸ் சிட்டில இருக்கிற லேடிஸ்க்காக இது கேட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்துட்டு அதை டேக்கிள் பண்ணலாம்? how can they manage? First வந்து they should open up, they should have a communication with their husband, spouse. எப்பவுமே வந்து ஒரு மேரேஜ் பாத்தீங்கன்னா அரேஞ்ச்டாவே இருக்கட்டும் லவ் மேரேஜாவே இருக்கட்டும், அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் தான் வந்து நல்லா போகும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் வர ஆரம்பிச்சிடும். ஏன் வருதுன்னா குழந்தை வந்துடும், குழந்தைன்னு அதுல வந்து டைவர்ட் ஆயிடுவாங்க. அண்ட் தென் ஒர்க், 2 பேரும் ஒர்க் பண்றாங்கன்னா 2 பேருக்கும் வேலை இருக்கும். அதே மாதிரி வந்து சிம்பிளா ஒரு இது வந்து எல்லாரும் கேட்பாங்க, அப்போ என்ன நம்ம எப்பவுமே டெக்ட் அப் தான் இருக்கணுமான்னு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ ஒரு லேடி இருக்காங்க, கல்யாணம் ஆன புதுசுல வந்து எப்படியா நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, நல்லா நீட்டா இருப்பாங்க. சோ ஹஸ்பண்ட் வரும்போது ஒரு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா அவங்க டயர்டா வரும்போது இவங்க இதா இருப்பாங்க. பட் குழந்தைன்னு ஒரு ஃபேமிலின்னு வந்ததுக்கு அப்புறம் தே ஆல்வேஸ் கீப் தெம்செல்ஸ் நைட்டி போட்டுட்டு ஒரு மாதிரி வந்து வீட்டுல வரும். சோ தே ஆல்சோ ஹேவ் சம் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இருக்க அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து. சோ நமக்கே அப்படித்தானே இருக்கும். நம்ம வந்து வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்த வீடெல்லாம் குப்பையா கடந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும்போது தே கெட் இரிட்டேட்டட். சோ மென்னுக்கு வந்து கோவம் வந்துருது சீக்கிரமா. சோ சாப்பாடு கொடுத்துட்டு மென்ட்ட பேசுறது இல்ல, ஹஸ்பண்ட பேசுறது இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து கம்யூனிகேஷன் கம்மி ஆயிட்டே போகும். சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு வந்து பிரச்சனை வந்துடும் 2 பேருக்குள்ள, வாக்குவாதம் பண்றது, சண்டை போடுறது, அதுல வந்து கை தூக்கிடுறது, அடிச்சிடுறது, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு தடவை ஆச்சுன்னா அடுத்து அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுதான் வந்து படிச்சவங்க வீட்டுல நடக்கிறது, இதுதான் நடக்குது ஆக்சுவலா. இந்த இது வந்து கம்மி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு ஹேவ் அ கம்யூனிகேஷன். என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன வேணும், 2 பேரும் ஒருத்த புரிஞ்சுக்கணும். அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க டைம் கொடுக்கணும், ஒய்ஃப்க்கு டைம் கொடுக்கணும். ஒய்ஃபும் வந்து குழந்தையே வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் குழந்தையே பாத்துக்கிட்டே இருப்பாங்க, வந்தோடனே ஹஸ்பண்ட பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது she also need a break, he also needs a break. So 2 பேரும் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா லைஃப் நல்லா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும்.
பட் ரெண்டு பேரும் வந்து நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நிக்கும் போது இது வந்து எப்போ வரும்னா படிச்ச வீட்டுலதான் வரும், படிச்சவங்க வீட்டுலதான் வரும். ஏன்னா ஈகோ கிளாஷ். வைஃப் என்ன சொல்லு, ஆமா வைஃப் என்ன சொல்லு, நானும் தானே படிச்சிருக்கேன், நீ மட்டும் என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு வரும். அதே மாதிரி ஹஸ்பண்டும் அதே தான் சொல்றது. அப்ப ரெண்டு பேருக்கும் நான் உனக்காக வந்து என் கரியரே விட்டுட்டேன், குழந்தை பெத்து கொடுத்தேன் அப்படின்னு சண்டை வர்றது, இந்த இதுல இருந்து வந்து பெருசாயிடும் அது. பட் அது வந்து வில்லேஜ் பீப்புள் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து அடங்கி போயிடுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஃபேமிலி. இந்த ஃபேமிலில வந்தாலும் தே won't tell outside also. பட் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய கவுன்சிலிங் வர்றது வந்து இதுதான் வரும், மேரிட்டல் கவுன்சிலிங் தான் நிறைய வரப்போகுது. அப்போ வந்து ஹஸ்பண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் டெல் தி சேம் திங். இது ஒண்ணு மட்டும்தான், ஒரு பாயிண்ட் தான் எனக்கு வரும், வைஃபுக்கு எனக்காக டைமே இருக்க மாட்டேங்குது. முதல்ல நல்லா இருந்துச்சு, நல்லா பேசுவாங்க, இப்ப எல்லாம் எப்ப குழந்தை குழந்தை குழந்தைன்னு இருக்காங்க அப்படின்னு. அண்ட் நான் அதே தான் சொல்லுவேன், வைஃப்டையும் மட்டும் இல்லாம ஹஸ்பண்டையும் அது சொல்லுவேன். குழந்தை குழந்தைன்னு இருக்காங்கன்னா நீங்க ஒரு 2 நாள் குழந்தைய பாத்துக்கோங்க, அவங்க வெளியே போயிட்டு வரட்டும். வைஃபும் ஒரு 2 நாள் போயிட்டு வரட்டுமே, எங்கேயாச்சும் அம்மா வீட்டுக்கு தனியா போயிட்டு வரட்டும். அம்மா வீட்டுக்கு போனாலும் குழந்தைய சேர்த்து அனுப்பிடுறது, அங்கேயே போய் குழந்தைய பார்த்துட்டே இருந்தா அந்த அம்மாக்கு இப்போ ரெஸ்ட் கிடைக்கும். சோ அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணை மட்டும் அனுப்புங்க, குழந்தைய நீங்க பாத்துருங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 2 நாள் இப்போ கல்யாணம் ஆனவன கூட ஆம்பளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவாங்க, 2 நாள் டூருக்கு போறேன், 4 நாள் டூருக்கு போறேன். அப்ப இந்த லேடிக்கு வந்து தேவை இல்லையா, அவங்களுக்கும் ஒரு ரெஸ்ட் ஒரு இது வேணாமா? So this they have to adjust themselves. அது பண்ணாலே போதும், ஃபேமிலில ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி அது மென் அத பத்தி யோசிச்சாலே போதும். லைக் வந்துட்டு லேடிஸ்க்கும் வந்துட்டு ரெஸ்ட் தேவை, அவங்களுக்கும் வந்துட்டு எல்லாமே செய்யணும்ன்றது ஆசைதான். பட் இந்த ஃபேமிலியோட ப்ரெஷர் ஒரு ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அவங்களால வேற எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவங்கதான் வந்து லேடிஸ்க்கு ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்கணும் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப வந்துட்டு கொஞ்சம் ஃபிரிக்ஷன் கம்மி ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, அதே மாதிரி எல்டர்ஸ வந்து சண்டைல வந்து இழுக்க கூடாது. உங்க அப்பா இப்படி சொன்னாரு, உங்க அம்மா இப்படி சொன்னாங்கன்னு தேவையே இல்ல. என்ன பிரச்சனையோ அது மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணா போதும். நம்ம இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வருதுன்னா அந்த ப்ராப்ளம் மட்டும் தான் அவங்க வந்து பாக்கணும் தவிர, ஆமா உங்க ஃபேமிலி இப்படிதானே இருக்கு, உங்க ஃபேமிலி இழுத்துட்டு வந்தாலே அந்த பெரிய பிரச்சனையா போயிடும், ஈகோ கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அது அந்த டைம்ல தான் பிரச்சனையே வருது. அந்த ப்ராப்ளம் என்னமோ அந்த ப்ராப்ளம் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி ட்ரை டு சால்வ் தட் ப்ராப்ளம் விதின் தட் டே. அது வந்து இழுத்துட்டே இருந்தாலே இப்போ பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் கேஸ் நிறைய இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இதுதான் ஈகோ தான், நானும் படிச்சிருக்கேன், நானும் வேலைக்கு போகணும், என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, we need support of both. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் ஜெயிக்கலாம், நல்லாவே வரலாம். And நீங்க ஆக்சுவலா ஒரு கவுன்சிலர், பிகாஸ் யூஆர் சைக்காலஜிஸ்ட், யூ ஆல்சோ கிவ் கவுன்சிலிங் டு பீப்புள். ஏன் நார்மலா அவங்க கிட்ட வில்லேஜஸ் போகாம கூட பீப்புள் கம் டு யூ ஃபார் கவுன்சிலிங். என்ன மாதிரி கேசஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவீங்க? எந்த மாதிரி ஆளுங்க உங்ககிட்ட கவுன்சிலிங் அடிக்கடி வருவாங்க? டீனேஜர்ஸ் நிறைய வருவாங்க. டீனேஜர்ஸ் ஆமா, டீனேஜர்ஸ் வந்து எல்லாம் இந்த பிரேக்கப், லவ் ஃபெயிலியர், சூசைட் கேஸ் அந்த மாதிரி வரும். டிப்ரெஷன் வருவாங்க, டிப்ரெஷன் கேசஸ் வருவாங்க. தென் இந்த மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ், அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இருக்கிற பிரச்சனை, அந்த மாதிரி கவுன்சிலிங் தான் நிறையவே வரும். எனக்கு வந்தது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட. இந்த மாதிரி எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் சூசைட் பண்ணிக்க போறேன், இந்த மாதிரி. சோ இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு bring them out of that depression. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி சூசைடல் கேசஸ் மாதிரி உங்ககிட்ட வர்றப்போ எப்படி அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுவேன்? பிகாஸ் அவங்க ரொம்ப ஃப்ரெஜைலா இருப்பாங்க அந்த டைம்ல, ஏதாவது கொஞ்சம்னாக்கா அப்படி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பயமா இருக்குமா? எப்படி இவங்களை வந்துட்டு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணுங்கிறது, இல்ல லைக் ஹவு டு யூ ஹேண்டில் தட் கேசஸ், லைக் சூசைடல் கேசஸ் மாதிரி வருவாங்க அப்படின்னு? இந்த பிகினிங் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு. போக போக வந்து ஐ காட் நிறைய இது வந்துச்சு எனக்கு வந்து எப்படி வந்து அவங்கள ஹேண்டில் பண்றது. சோ ஆமா, அது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என் போன் வந்து நான் எப்பவுமே ஆன்ல வச்சு ஐ டெல் them whenever you want to talk you can talk to me. சோ இந்த சூசைடல் டெண்டன்சி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு யாராச்சும் பேசிட்டே இருந்தா அவங்களுக்கு வந்து they get diverted. So it's a fraction of time where they do this suicide commit பண்ணுவாங்க எப்பவுமே. அந்த டைம்ல இருந்து நம்ம அவங்கள டைவர்ட் பண்ணிட்டோம்னா they won't get the guts to do that.
சோ அந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எனக்கு 2 மணிக்கு கூட கால் வரும். பசங்க பொண்ணுங்க கால் பண்ணுவாங்க. மணி 2-3 மணி எல்லாம் நைட் உட்கார்ந்து நான் பேசிட்டே இருப்பேன். தேவையில்லாம பேசுவேன். ஏதாவது ஒண்ணு பேசுறேன். ஹெல்ப்லைன் மாதிரி தான். ஏதாவது ஒண்ணு அப்படி இப்படின்னு கதை சொல்றது, படம் பத்தி பேசுறது. சோ ஐ வாண்ட் டு டைவர்ட் them from that tendency. அந்த இதுல இருந்து ஃபீல்ட்ல இருந்து கொண்டு வந்துறேன். So it takes 1 or 2 weeks for me to do this counseling. டெய்லி வந்து தெரப்பி இருக்கும். அவங்களுக்கு காக்னிட்டிவ் தெரப்பி அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். டெய்லி வர சொல்லுவோம். 1 hour 2 hours வர சொல்லுவோம். அவங்க வருவாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், as good psychologist, ஒரு குட் கவுன்சிலர் வந்து பேஷண்ட வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சுட்டாலே அவங்க வந்து நம்ம நம்பிட்டு அவங்க பேரண்ட கூட சொல்ல மாட்டாங்க. they will come to us. அவங்க வந்து எங்களையே நம்பி இப்ப வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டெய்லி என்னை வந்து பாத்துருவாங்க. பாத்துட்டு போகணும், அவ்வளவுதான். மேம் நல்லா இருக்கீங்களா, மேம் என்ன பண்ணீங்க அப்படின்னு பாத்துட்டு போகணும், அவ்வளவுதான். தே ஃபீல் ஹாப்பி. அது நான் ஏதாவது பாசிட்டிவா பேசிட்டேன்னா ஓகே, தே ஃபீல் ஹாப்பி. என்ன பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க வந்து, இது பண்ணலாமா மேம், என்ன இப்படி செய்யலாமா மேம் அப்படின்னு. சோ அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு குரூஷியல் டைமா இருக்கும். அந்த டைம் வந்து தே ஆர் வெரி டிப்ரெஸ்ட். அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு we have to talk. பேசிட்டே இருக்கணும். பேசிட்டே இருப்பேன் நான் நிறைய. அந்த போன் வந்து ஆன்லயே வச்சுட்டு சில டைம் நான் தூங்கி கூட இருக்கேன். அந்த தூங்கிட்டே ஓன்னு கூட சொல்லிட்டே இருந்திருக்கேன். பட் தட் இஸ் வாட் we have to do. அதுதான் நம்மளோட இது கவுன்சிலிங்னு போயிட்டாங்க. லோன்லியா இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தாட்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க இப்ப சொன்னது வந்துட்டு நான் பேசிட்டு இருப்பேன், ஐ யூனோ ஹியர் தம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ அவங்க சொல்றது கேட்க கூட அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்ல ஆள் இல்லாம இருக்க போய் தான் அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஆக்சுவலா நினைக்கிறாங்க. தட்ஸ் ஆக்சுவலி வெரி சேட். அவங்க பேரண்ட்ஸ்க்கே வந்துட்டு அத பத்தி they are not aware of it. இந்த மாதிரி அவங்க குழந்தை வந்து இந்த மாதிரி they are going through it. வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ்க்கே தெரியாது அவங்க பையனோ பொண்ணோ வந்து கவுன்சிலிங் என்கிட்ட வர்றாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. வந்து என்கிட்ட பேசிட்டு போவாங்க. அண்ட் ஐ டோன்ட் சார்ஜ் ஃபார் them because I just want them to live their life. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி, பாவம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மாட்டிட்டாங்க, இந்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கு டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஐ டோன்ட் சார்ஜ் them because அவங்க சொல்லுவாங்க, நான் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம தான் அவங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஜஸ்ட் கிவ் them counseling. எனக்கு வந்து அது ஒரு ஐ கெட் சாட்டிஸ்பாக்சன். அதுதான் நான் சொல்றேன். என்னோட ப்ரொஃபஷன்ல ஐ am very much like God has given me everything. My husband is earning good. நான் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கேன். I don't want others money. நான் வாங்கி வந்து நான் வாழணும்னு அவசியம் இல்லை. I want them. Dr. Bhuvana, you there? All right. There's some kind of an interruption that's happened. So let's wait for Dr. Bhuvana to join us. It's actually been a very nice conversation with her. கொஞ்சம் நெட் கனெக்ஷன். ஆமா அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப ஆடியன்ஸ் கிட்ட, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருக்கு, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம். ஐ அம் கெட்டிங் ஜெலஸ். இங்க மழையே பெய்யல சென்னையில, அதனால கொஞ்சம் மழை இங்க அமுச்சு விடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்துரும். இந்த வெயில் கொளுத்துது அப்படியே, ஏசி இல்லாம உட்கார முடியாது, அப்படியே அப்படி இருக்கு இங்க கிளைமேட். ஆமா, சென்னை மழை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்க காலையில ரொம்ப வெயிலா இருக்கு, ஈவினிங் வந்து மழை பெய்யுது. Alright, so it was actually a very nice conversation with you, Dr. Bhuvana. Like நீங்க வந்துட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க எங்களோட, like about the domestic abuse, about depression, and about going to the villages and helping the village women, about the special kids. அது மாதிரி நிறைய ஆக்சுவலா நீங்க எல்லா ஆஸ்பெக்டும் ஒரு லைஃப்ல என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லா ஆஸ்பெக்டும் ஆக்சுவலா நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. நீங்க இன்னும் நிறைய கவர் பண்ணணும், அதுதான் எங்களோட ஆசை ஆக்சுவலா. From in that matters, we wish you all the very best in life. And இன்னும் நீங்க நிறைய வந்துட்டு
social activities நிறைய சேவை வந்துட்டு to the mankind you have to do. அதுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய வந்துட்டு God has to give you so much that you do so much in return to the mankind. So that's our wish. And நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா as an end note to the audience? Anything? Audience நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இட்ஸ் வெரி, திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி குட். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்க வந்து இந்த காமன் பீப்புளை வச்சு நீங்க வந்து இந்த அவங்களோட டேலண்ட் வெளியே கொண்டு வந்து அவங்க வந்து நிறைய பண்றாங்க பாருங்க. அது வந்து வெளியில கொண்டு வர்றீங்க, அவங்க பேச வைக்கிறீங்க, அவங்களோட இதெல்லாம் பண்ண வைக்கிறீங்க இல்லையா, அந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அது வந்து நல்லா இருக்கு. லைக் செலிபிரிட்டிஸ கொண்டு வந்து பண்றதோட நீங்க எங்களை மாதிரி ஆட்கள் நாங்களும் பண்றோம். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலா யாருக்குமே குறைஞ்சவங்களே கிடையாது. நீங்க வந்துட்டு செலிபிரிட்டி இல்ல, எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தாதான் செலிபிரிட்டின்னு அர்த்தம் கிடையாது. You are a celebrity in your own way. You have been doing a lot of things. So kandipa you are a celebrity. You are unique and you are a celebrity in your own way. Like movies la act பண்ணா மட்டும்தான் செலிபிரிட்டி அப்படின்றது கிடையாது. அது ஆக்சுவலா ஒரு ராங் தாட் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் ஒரு தாட். தட் இஸ் நாட் ஹவ் இட் இஸ். நீங்க ஸ்பெஷலா ஃபீல் பண்றதுக்கு வேற யாரோட இதுவும் உங்களுக்கு தேவை கிடையாது. வேற யாரும் வந்து உங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க யூனிக், நீங்க ஸ்பெஷல் நீங்க நினைச்சா போதும். வேற யாரும் வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. அண்ட் நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஐம் சீரியஸ்லி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி ஐம் கம்ப்ளீட்லி போல்ட் ஓவர். நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் பண்ணிருக்கீங்க, தட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஆக்சுவலி என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், பிகாஸ் நார்மலா இப்ப நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோம் லைஃப்ல, நமக்கு வந்து எதுவும் ஆஸ் யூ செட் லைக் நான் என் ஹஸ்பண்ட் நல்லா earn பண்ணிட்டு இருக்காரு, நான் வந்துட்டு கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ் வந்து அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. ஓகே ஜாலியா இருக்கும், அப்படியே வீட்டுல இருந்துடலாம், டிவி பார்க்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், அவ்வளவுதான். மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, அட் த மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு வேலைக்கு போவாங்க, இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம், போர் அடிக்குது அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க அதுக்கும் மேல போயிட்டு gone one step ahead அண்ட் சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும், லைக் ஹியூமனிட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற கான்ட்ரிபியூஷன்லாம் இட் இஸ் ஆக்சுவலி வெரி மச் அப்ரிஷியபிள். And in that matters wishes you all the best for all your future endeavors and also your current endeavors. And thank you so much for having come to the show today and for having given us a lot of tips and guidances as to how one can especially for women how one can lead the life of being solitaire. Definitely we will meet up very soon, and thank you so much for having joined us. Thank you, Shireen. It was very nice, and I thank you and this platform very much. And I want more people to come and join with you. And I really want to meet you in person so that we can have a nice time together. கண்டிப்பா கண்டிப்பா நான் மதுரை வந்து உங்களை கண்டிப்பா மீட் பண்ணுவேன் ஒரு நாள். இந்த கொரோனாலாம் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஐ கம் டு மதுரை டு மீட் யூ ஸ்பெஷலி. நேரா உங்க ஸ்கூலுக்கு வந்துருவேன் நான். கண்டிப்பா வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். Thank you so much, and thank you so much உங்க டைம்க்கு, உங்க பேஷன்ஸ்க்கு, and for coming here live today. Definitely நம்ம இன்னொரு அக்கேஷன்ல இந்த மாதிரி ஒரு லைவ் கண்டிப்பா போகணும், பிகாஸ் there are a lot of topics உங்ககிட்ட பேசுறதுக்கு. பட் இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோங்கிறதுனால இப்ப நான் வந்துட்டு இந்த செஷனை வந்துட்டு எண்ட் பண்றேன். பட் அதர்வைஸ் உங்ககிட்ட பேசுறதுக்கு இன்னும் எனக்கு ஆக்சுவலா நிறைய டாபிக் இருக்கு. அது ஒரு செப்பரேட் செஷனா வச்சு ஆக்சுவலா உங்ககிட்ட பேசணும்னு இருக்கேன் நானு. So definitely we'll meet up very soon. Yeah, sure. All right. So audience, so this has been such a wonderful and eye-opener session for especially women, people who are facing domestic abuse, people who are facing depression. We'll also have a separate session on all these topics individually with lot of a lot of people from specialized from these fields, doctors, psychologists, psychiatrists. We'll call all of them and have sessions like this very frequently, so that how to cope up with things when you get through depression
or when you're going through domestic abuse. Today, I think this session was very, very useful for all the women out there. And until next time I meet you, this is Shireen Ishan from Ink That Matters. So I'll meet you very soon with yet another episode of Roads and Travel with another interesting guest. Thank you and bye-bye.